பொண்ணு வயசில் இருக்கவரை போய் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு குரூப் சொல்ல, அவர் எதுக்கு அந்த விஷயத்த பண்ணார் தெரியுமா, அந்த வயசில் அவருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருந்திருக்குமா அப்படின்னு இன்னொரு குரூப் சப்போர்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி பெரியாரிசம் சப்போர்ட்டர்ஸ் விசஸ் பெரியாரிசம் ஹேட்டர்ஸ்னு வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது நமக்கு தேவையா? இதுதான் என்னோடய ஸ்டாண்டு. நமக்கு இன்னுமே பேசப்பட வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்ம சால்வ் பண்ண வேண்டிய எத்தனையோ சமூக பிரச்சனைகள் இருக்கிறப்போ, ஏற்கனவே வாழ்ந்து முடித்து போன ஒரு மனுஷனை பற்றி இப்போதைக்கு நம்ம இந்த சண்டை போடணுமா அப்படின்றது என்னோடய கேள்வி. அதையும் தாண்டி இந்த பிரச்சனையில் நான் சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, அவர் அந்த ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னே வச்சுப்போமே. அப்படின்னா அவர் மற்ற எந்த நல்லதுமே செய்யலையா? அவர் வேறு எந்த நல்ல விஷயங்களையும் நல்ல ஐடியாலஜியையும் அவர் வேறு எந்த நல்ல ஒரு விஷயத்தையுமே அவர் ப்ரமோட் பண்ணலையா? விமன் எஜுகேஷனுக்காக ப்ரமோட் பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்கணும்னு போராடி இருக்காரு. அதே மாதிரி எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவரோட பாயிண்ட்லேருந்து அவர் நிறைய சோஷியல் இன்ஜஸ்டிஸ்க்கு அவர் சண்டை போட்டிருக்காரு. அவர் மட்டும் தான் சண்டை போடுறாரா அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. அவங்கள பற்றியும் நிறையா பேசுங்க. ஒருத்தங்க செஞ்ச நல்லதை, ஒருத்தங்க விதைச்ச நல்லதை பற்றி பேசுங்க. இல்லை அவங்க செஞ்சதில் இது ஒரு தப்பு, இது ஒரு ஃப்ளா அப்படின்னு பேசுங்க. அதை விட்டுட்டு ஒரு ஆளே ரொம்ப மோசம், ஒரு ஆளே ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிற அந்த விதத்தை நம்ம மாற்றிக்கணும். அப்படி மாறாத வரைக்கும் நமக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் வரப்போகிறதில்ல. நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.